புனிதர்கள் யார்? ஏன் அவர்களிடம் ஜெபிக்க வேண்டும்? இது அறிவோம் அறிவிப்போம் எபிசோட் 3. பலர் இவ்வாறு கேட்கிறார்கள், புனிதர்கள் மனிதர்கள் தானே, அவர்களிடம் ஏன் வேண்டுதல் செய்ய வேண்டும்? அன்பான சகோதர சகோதரிகளே, முதலில் ஒரு உண்மையை நம் உள்ளத்தில் நிலைநிறுத்துவோம். புனிதர்கள் என்றால் தேவனோடு நெருக்கமாக வாழ்ந்து அவருடைய சித்தப்படி நடந்தவர்கள், இப்பொழுதும் அவருடனே இருப்பவர்கள். அவர்கள் மறைந்து போனவர்கள் அல்ல. திருவிவிலியத்தில் லூக்கா 20:38 அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது கடவுளுடைய சந்நிதியில் அவருடைய மக்கள் எல்லோரும் உயிருடன் இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் ஒருவரிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பது போலவே புனிதர்களிடமும் நமக்காக ஜெபிக்குமாறு வேண்டுகிறோம். மேலும் திருவெளிப்பாட்டு நூல் 5:8 சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நம்முடைய ஜெபங்கள் தேவனிடம் ஏறி செல்லும்போது புனிதர்களும் அதை தேவனிடம் ஏந்தி செல்கிறார்கள் என்று இந்த வசனம் காட்டுகிறது. இதனால்தான் நமக்காக ஜெபிக்குமாறு புனிதர்களிடம் நாம் வேண்டுகிறோம். ஏனெனில் அவர்கள் நம்முடன் சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அப்படியானால் நாம் மரியாவையும் மற்ற புனிதர்களையும் ஆராதித்து வழிபடுகிறோமா? அதை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். இன்றைய சிந்தனை: புனிதர்கள் நம் ஜெபங்களை இறைவனிடம் ஏந்தும் கைகளாய் உள்ளனர். ஜெபம்: அன்பான இயேசுவே, உம்முடைய புனிதர்களுடன் ஒன்றுபட்டு உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.